உலகத்தோட முதல் 10 புவியியல் தொலைநோக்கிகள பத்தி பார்த்தோம். காமாகதிர், எக்ஸ்ரே, புற ஊதா, புலப்படும், அகச்சிவப்பு, நுண்ணலை மற்றும் வானொலி அப்படின்னு பல வரம்புகள்ல விண்வெளி தொலைநோக்கிகள் வகைப்படுத்தப்பட்டு விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டு பல ஆய்வுகள மேற்கொள்ளுது. பூமியில இருக்கிற காந்தப்புல மண்டலம், ஓசோன் மண்டலம் போன்ற பாதுகாப்பான வளையங்கள் மூலமாக சூரியன் உட்பட விண்வெளியிலிருந்து வரும் வடிகட்டப்பட்ட கதிர்வீச்சுக்களை கிரிகத்து ஆய்வுகள மேற்கொண்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இதோ காரணங்களாலத்தான் பூமிக்கு வெளியே புவியிட வட்டப்பாதை, சூரிய வட்டப்பாதை போன்ற பல வட்டப்பாதையில நிலைநிறுத்தி ராவான நேரடியான கதிர்வீச்சுக்களையும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதாலத்தான் விண்வெளி தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படி 1968ல ஏவப்பட்ட OEO-2 அப்படிங்கிற முதல் விண்வெளி தொலைநோக்கி உட்பட 1971ல சல்யூட் 1ஆல ஏவப்பட்ட ஓரியன் 1 புருதா தொலைநோக்கி போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் பலதும் ஏவப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிலைமையில இந்த விண்வெளி ஆய்வகங்கள் புலப்படும் ஒளியிலிருந்து புலப்படாத அகச்சிவப்பு வரையிலான முழு ஒளி நிறமாலையையும் உள்ளடக்கிய ஏறக்குறைய 1300 கோடி ஒளியாண்டுகள் பின்னோக்கி பார்க்கும் தொலைநோக்கிகளையும் ஏவியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு இந்த வீடியோ வெளிவர 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்த உலகத்துல இருந்து ஏவப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகள்லேயே முதல் 10 அதிக எடையுள்ள மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2009ல ஏரியன் 5 ஐரோப்பிய ராக்கெட்டில் ஹெர்ஷல் விண்வெளி ஆய்வகத்துல இருந்து ஏவப்பட்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கிதான் 10வது பெரிய விண்வெளி தொலைநோக்கி ஆகும். 5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கி ஏறக்குறைய 205 கிலோ எடை கொண்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கியானது L2 அதாவது செகண்ட் லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டது. ESA எனப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியினால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த விண்வெளி தொலைநோக்கி ஆரம்பகால அண்ட நுண்ணலைகளை கவனிச்சு பிரபஞ்சத்தின் முதல் ஒளி, கரும்பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலை வரைபடமாக்க இந்த கருவி பயன்படுத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஆய்வகம் அதன் அனைத்து வான வரைபடத்தையும் திரும்பப் பெற்றபோது ஆராய்ச்சியாளர்கள் பிரபஞ்சத்தின் மிகவும் துல்லியமான வயதை மதிப்பிட முடிந்தது. இந்த விண்வெளி தொலைநோக்கியானது குறைந்த அதிர்வெண் கருவி மற்றும் உயர் அதிர்வெண் கருவியின் 2 வரிசை உணர்திறன் ரேடியோ டிடெக்டர்கள் இருக்கிறதால விண்வெளியிலிருந்து வர்ற கதிர்வீச்சுகளை குவித்து தரவுகளை பதிகிறது. பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கி குறைந்த பட்சம் 15 மாதங்கள் பணிக்காலக்கெடுவை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில இறுதி காலமான 2013க்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சேகரித்த தரவுகளை ESA ஆய்வகத்திற்கு தொடர்ந்து அளித்து வந்துச்சு. விண்வெளி தொலைநோக்கிகள் எல்லாமே அதிகபட்சம் குறிப்பிடத்தக்க குறுகிய ஆண்டுகள் பணிக்காலக்கெடுவுடன் தான் ஏவப்படுது. ரஷ்யாவோட சோயூஸ் 2.1P ராக்கெட் மூலம் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஏவப்பட்ட இந்த கன்வெக்ஷன், ரொட்டேஷன் அண்ட் பிளானட்டரி டிரான்சி அதாவது கோரோட் தொலைநோக்கிதான் இந்த பூமியிலிருந்து ஏவப்பட்டதிலேயே 9வது பெரிய தொலைநோக்கியாகும். 7x13 அடி அளவோட ஏறக்குறைய 626 கிலோ எடை கொண்ட பூமியிலிருந்து 898 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு புவி துருவ சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டது. இந்த விண்வெளி தொலைநோக்கி விண்மீன்கள் எனப்படும் நட்சத்திரங்கள் ஊசலாடும் போது ஏற்படும் பிரகாசத்தின் மங்கலான மாற்றங்களை கண்காணித்து நட்சத்திரங்களின் உட்புற அமைப்பையும் அதை சுற்றிவரும் கோள்களை பற்றியும் ஆய்வு செய்துச்சு. 2006ஆம் ஆண்டு தன்னோட பணியை தொடங்கிய இந்த கோரோட் தொலைநோக்கி சூரிய மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட கிரகங்களை தேடுவது, நம்ம சூரிய குடும்பத்திற்குள் இருக்கும் கிரகங்கள் ஆகியவற்றை ஆய்வு செஞ்சது. இந்த கோரோட் தொலைநோக்கியோட வரலாற்றல மிகச்சிறிய எக்ஸோபிளானெட்டை கண்டுபிடித்ததாக கூறிச்சு. இத மறுபரிசீலனை செஞ்சபோது அது ஒரு பழுப்புக்குள்ள நட்சத்திரமாக இருந்திருக்கலாம்னு கருதப்படுது. 4 ஆண்டுகள் பணிக்காலக்கெடுவை கொண்ட இந்த கோரோட் தொலைநோக்கி தன்னுடைய காலக்கெடுவையும் கடந்து 3 ஆண்டுகளாக பணி மேற்கொண்டு எக்ஸோபிளானெட்களை தொடர்ந்து கண்காணித்து 2014ஆம் ஆண்டு தன்னுடைய பணியை நிறுத்திக் கொண்டது. பணியிழக்கப்பட்டு புவி சுற்றுப்பதையில் இறக்கப்பட்டு வளிமண்டலத்துல எரிக்கப்பட்டுச்சு. 2009ல பிரெஞ்சு கயானாவுல இருந்து கயானா விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட பிளாங்க் தொலைநோக்கியுடன் இணைத்து L2 அப்படிங்கிற சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்தோட 8வது விண்வெளி தொலைநோக்கியாகும். ஈரோப் ஸ்பேஸ் ஏஜென்ஸ் அப்படிங்கிற ESA ஆய்வகத்தால கட்டுப்படுத்தப்பட்ட இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி 25x13 அடி அளவுடன் ஏறக்குறைய 317 கிலோகிராமுக்கும் குறைவான எடை கொண்டது. இது ஏவப்பட்டபோது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வகத்தோட மிகப்பெரிய அகச்சிவப்பு தொலைநோக்கி இதுதான்.
55 முதல் 672 மியூஎம் அப்படிங்கிற நானோமீட்டர் வரையிலான அலைநீளங்களை கவனித்து வால்மீன்கள் மற்றும் தொலைதூர விண்வெளி மேகங்களில் தண்ணீரை தேடுவதற்கு இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி ஆய்வாளர்கள் பயன்படுத்தினாங்க. அது மட்டுமில்லாம தடைகளையும் மீறி நட்சத்திரங்களோட ஆரம்ப கால வடிவங்களை குறித்த ஆய்வுகளையும் செஞ்சது. 3 ஆண்டுகள் வாழ்நாள் பணிக்கால கெடு கொண்ட இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி அதோட 4 ஆண்டுகள் வேலை செய்து ESA ஆய்வகத்திற்கு தொடர்ந்து தகவல்களை அனுப்பிச்சு. 2009ஆம் ஆண்டு கேப் கனவரலில் இருந்து டெல்டா ராக்கெட் மூலம் கெப்லர் விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல இருந்து ஏவப்பட்டதிலேயே 7வது பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும். இது ஏவிய 5 நாட்களுக்கு பிறகு தன்னோட பணியை துவங்கிச்சு. இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி 4.7 மீட்டருக்கு 2.7 மீட்டர் ஆடி அளவு கொண்டு ஏறக்குறைய 1039 கிலோகிராம் எடை கொண்டு அதற்கு முன்னர் அனுப்பிய அனைத்து விண்வெளி தொலைநோக்கிகளை விடவும் அடர்த்தி கொண்டது. புலப்படும் ஒளி நிறமாலையை கண்காணிக்கும் இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி இது கொரோட் தொலைநோக்கியுடன் இணைந்து விண்வெளியில பூமியை போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்கவும் தொலைதூர நட்சத்திரங்களின் வாழக்கூடிய மண்டலங்களுக்கு உள்ள கிரகங்களை கண்டுபிடிக்கவும் பணியை செஞ்சது. நாசா இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி சுற்றிவரும் சூரிய வட்டப்பாதைய பூமியின் பாதை அப்படின்னு பொருள்படுற எர்த் ட்ரெயிலிங் அப்படின்னு பேர் வச்சிருக்குது. 3.5 ஆண்டுகள் பணி காலவரையறை கொண்டு அனுப்பப்பட்ட இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி அதையும் கடந்து 10 ஆண்டுகளாக தரவுகளை வழங்கிச்சு. பின்னாடி இந்த கெப்லர் எதிர்வினை கட்டுப்பட்டு அமைப்பு மற்றும் எரிபொருள் தீர்ந்து அக்டோபர் 30, 2018 ஆம் ஆண்டு தன்னோட செயல்பாட்டை நிறுத்திக் கொண்டது. பூமி இருக்கிற பால்வெளி மண்டலத்தை பத்தின் ஆய்வுகளை மேற்கொள்ளுவதற்கு முக்கியமாக அனுப்பப்பட்ட இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மில்கிவேக்கு அருகில இருக்கு மற்ற மண்டலங்களை கண்டறிவும் மில்கிவேயில இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களை மதிப்பிடவும் செஞ்சது. இந்த கெப்லர் அப்படிங்கிற ஒளிமானியின் நிலையான பார்வையில 1.5 லட்சம் முக்கிய வரிசை நட்சத்திரங்களின் பிரகாசத்தை தொடர்ந்து கண்காணித்தது. 2023ஆம் ஆண்டு வரையில இந்த கெப்லர் 5,30,560 நட்சத்திரங்களையும் ஏறக்குறைய 2,778 உறுதிப்படுத்தப்பட்ட கிரகங்களையும் கண்டறிஞ்சிருக்குது. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 20 தேதி நாசாவோட டெல்டா 2 ஏவுகணை வாகனத்தில் ஏவப்பட்ட இந்த நீல் கெஹ்ரல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கிதான் 6வது மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்த நீல் கெஹ்ரல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கி 18 அடி சதுர பரப்புடன் 1470 கிலோ எடை கொண்ட இது எக்ஸ் கதிர்கள் புற ஊதா மற்றும் புலப்படும் ஒளியை ஆராயும் திறன் படைத்தது. முதன்மை புலனாய்வாளர் நீல் கெஹ்ரல்ஸ் தலைமையில கோடார்ட் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் மற்றும் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் மற்றும் இத்தாலி இருந்து ஒரு சர்வதேச கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டுறவில்தான் இந்த பணி உருவாக்கப்பட்டுச்சு. இது காமா கதிர் வெடிப்புகளை ஆய்வு செய்வதற்கும் எக்ஸ்ரே மற்றும் புற ஊதா மற்றும் புலப்படும் ஒளியை கண்காணிப்பதற்கும் அனுப்பப்பட்டது. குறிப்பாக அனைத்து வகையான வானியல் இயற்பியல் மாற்றங்களை ஆய்வு செய்வதற்கும் பயன்பட்டுச்சு. முதல்ல 2 ஆண்டுகள் பணி காலைவரையறையுடன் ஏவப்பட்டு புவி மைய சுற்றுப்பாதையில சுற்றிவந்த இந்த நீல் கெஹ்ரல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கி கிட்டத்தட்ட 18 ஆண்டுக்கு பிறகாகவும் தொடர்ந்து இயங்குது. இந்த டாப் 10 ஸ்பேஸ் டெலஸ்கோப்கள்ல 10ல இருந்து 6வது பெரிய புவியியல் தொலைநோக்கிகளை பத்தி பார்த்தோம். அப்புறம் 5வதுல இருந்து இந்த உலகத்துலேயே பெரிய விண்வெளி தொலைநோக்கி வரைக்கும் அடுத்த 2வது பாகத்துல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.